Hello students, இன்னைக்கு நம்ம exercise 3.2 பார்க்க போறோம். Exercise 3.2 question number 1. Solve the following pair of linear equations by the substitution method. இப்போ இந்த மெத்தடுக்கு பேர் என்ன? Substitution method. அதுக்கு என்ன அப்படின்னா we have pair of linear equations. First equation x plus y is equal to 14, equation number 1. Second equation x minus y is equal to 4, equation number 2. ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸுமே ரெண்டு வேரியபிளை கண்டெயின் பண்ணுது. இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு வேரியபிளை நம்ம ஒரு வேரியபிளாக மாற்ற போகிறோம். ரெண்டு வேரியபிள் என்ன பண்ண போகிறோம்? ஒரு சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். எப்படின்னா யூ கேன் சூஸ் எனி ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் 1 ஆர் ஈக்குவேஷன் 2. ரெண்டில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஓப்பன், ரேண்டம், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். சப்போஸ் நான் ஈக்குவேஷன் 2 எடுக்கிறதா இருந்தால் ஃப்ரம் 2 நான் ஈக்குவேஷன் 2ல் ஒய்யை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 + ஒய் அப்படின்னு மாறும். அதை நான் ஈக்குவேஷன் 3 அப்படின்னு மாற்றுறேன். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை நான் ஈக்குவேஷன் 2லேருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா இதை நான் திரும்ப ஈக்குவேஷன் 2லேயே சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் திஸ் எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இப்போ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் நம்பர் 3 இன் 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 4 + ஒய் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் இங்கே இருக்கிற இந்த ஒய் that I take as plus y is equal to 14. இப்போ எக்ஸ் ஒய் அப்படின்னு இருந்த இந்த ஈக்குவேஷன் இங்கே என்னவா மாறுது? சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷனா, ஒன் வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷனா மாறுது. ஏன் நம்ம ஒன் வேரியபிளாக மாற்றுறோம் அப்படின்னா இப்போது 2 வேரியபிள்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ்னா இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸோட வேல்யூ வேரியேட் பண்ண you will get different values for y. ஒய்யோட வேல்யூஸை வேரி பண்ண you will get different values of x. அப்போ எத்தனை எக்ஸ் இருக்குது, எத்தனை ஒய் இருக்குன்னா infinitely many x's and many y's are there for any two variable linear equations. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு வேரியபிள் இருக்கிற இந்த ஈக்குவேஷனை ஒன் வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷனாக மாற்றிருக்கோம் பை யூஸிங் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இங்கே பாருங்கள், என்ன பண்ணியிருக்கோம்? சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த மெத்தடுக்கு பேர் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இப்போ 4 + 2y is equal to 14. 2y is equal to 14 - 4. So 2y is equal to 10. So value of y is 5. இப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் இந்த ஒய்யை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1ல் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். 2ல் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். 3ல் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். எங்கே வேணாலும் பண்ணலாம். நீங்கள் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். பட் டைரக்ட் எது அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ substitute y is equal to 5 in 3. So x is equal to 4 + 5. X is equal to 9. So x order value 9, y order value 5. This is the solution for the given linear equations. Let us move on to the second subdivision. Subdivision number 2. s minus t is equal to 3. s by 3 plus t by 2 is equal to 6. So first equation oda coefficients, s oda coefficient 1, t oda coefficient -1. But in second equation coefficient of s is 1/3 and coefficient of t is 1/2. அப்போ இதை இப்படியே சால்வ் பண்ணலாமான்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். டைரெக்டாக சால்வ் பண்ண முடியும், இட் இஸ் நாட் இம்பாசிபிள். பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை சால்வ் பண்ணணும். இல்லை சார் நான் யூஷுவலாக இதை கன்வெர்ட் பண்ணணும், யூஷுவல் மெத்தடு கன்வெர்ட் பண்ணணும், யூ ஹேவ் டு டேக் எல்சிஎம்.
அப்போ I cross multiply 2 with s and I cross multiply 3 with t, then I multiply 3 and 2. அப்போ இது என்னவா மாறும்னா 2s plus 3t divided by 6 is equal to 6. இப்போ இந்த 6 இங்கே cross multiply ஆச்சுன்னா numerator convert ஆகும். So that 2s plus 3t is equal to 36, equation number 2. இப்போ I choose 1 from 1. நான் s left hand side வச்சுக்கிட்டு minus t right hand side shift பண்ணுறேன். அப்போ it becomes plus t. I mark it as equation number 3. Now substitute 3 in 2. இப்போ என்னவா மாறும் 2 into 3 plus t plus 3t is equal to 36. 3 2s are 6 plus 2t plus 3t is equal to 36. இப்போ 6 plus 5t is equal to 36. 6 moves to right hand side. 5t is equal to 36 minus 6. 5t is equal to 30. Now 5 divides. So t is equal to 6 times. So value of t is 6. இப்போ substitute t in 3. எங்க வேணாலும் பண்ணலாம், but I substitute in 3 so that you can get the value of s directly. So 3 plus 6, s is equal to 9. இப்போ வெரிஃபை பண்ணுறதா இருந்தால் லாஸ்ட் சம்முக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். இஃப் யூ வாண்ட் டு வெரிஃபை யுவர் ஆன்சர், நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் டி அண்ட் எஸ்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார் வெரிஃபிகேஷன் I take s and t in 1. So s oda value 9, t oda value 6 is equal to 3. 9 minus 6, 3 is equal to 3. So hence it is verified. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். Now subdivision 3. 3x minus y is equal to 3. 3x minus y is equal to 3, equation number 1. 9x minus 3y is equal to 9. இப்போ you can simplify this linear equation because 9, 3, 9, all these numbers are multiple of 3, so you can divide it by 3. இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னா இப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ நவ் யூ கெட் 3x minus y is equal to 3, ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனுமே எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ ஒரு ஈக்குவேஷனை அதே ஈக்குவேஷனோட சால்வ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். ரைட், இப்போ ஃப்ரம் 1 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 3x is equal to 3 plus y. X is equal to 3 plus y by 3. I mark this as equation number 3. Substitute 3 in 2. Why? Because I chose x from y, from 1. In the equation la 1 2 1 da, but even though I follow the tradition, 3 of 3 plus y by 3 minus y is equal to 3. Both 3's are cancelled. 3 plus y minus y is equal to 3, plus y minus y are cancelled. 3 is equal to 3. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேம் வேல்யூவில் இருக்கு. ஸோ 1 and 2 have infinitely many solutions. Let's move on to next subdivision. Subdivision number 4. 3x by 2 minus 5y by 3 is equal to minus 2.
So to convert into the normal form, I take LCM, so 9x minus 5 2s are 10y by 3 2s are 6 is equal to minus 2. 6 is cross multiplied with the right hand side. 9x minus 10y is equal to minus 12. Equation number 1. So next one is, I'm sorry, I chose subdivision number 6. It is subdivision 6. Next one, x by 3 plus y by 2 is equal to 13 by 6. Again, by taking LCM, we have 2x plus 3y by 3 2s are 6 is equal to 13 by 6. Both denominators are cancelled. So 2x plus 3y is equal to 13. This is equation number 2. If you can choose any, I choose 2. So from 2, 2x is equal to 13 minus 3y. X is equal to 13 minus 3y by 2. I take this as equation number 3. Now substitute 3 in 1. ஏன்னா ஈக்குவேஷன் நம்பர் 3 நான் 2ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ நான் அதை மாற்றி ஈக்குவேஷன் நம்பர் 1ல தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் 9 into 13 minus 3y by 2 minus 10y is equal to minus 12. If we cannot simplify, so you multiply 9 directly. So if I multiply 9 with 13, what will happen? 117 minus 27y. If you take LCM with 10y, so that you will have minus 20y divided by 2 is equal to minus 12. So after this, if you simplify 117 minus 47y is equal to 12 into 2 is minus 24. Now 117 moves to right hand side. Minus 47y is equal to minus 24 minus 117. Both are negative. So நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? So 117 141. So both minuses are cancelled. So 47 divides 141 for 3 times. Y is equal to 141 by 47. When you cancel, you get the value as 3. இப்போ இதை என்ன பண்ணலாம்? Substitute y in 3. So x is equal to 13 minus 3 into 3 by 2. So x is equal to 13 minus 9 by 2. X is equal to 4 by 2. If you cancel, the value of x is 2. The value of x is 2. So we got the solution for the given linear equations. Let us move on to subdivision 4. Point 2x plus 0.3y is equal to 1.3. So here you can have this equation as it is, or you can simplify it, or you can convert it by multiplying 10 on both the sides. நான் ரெண்டு பக்கமும் 10 multiply பண்ணேன்னா 2x plus 3y is equal to 13. That is equation number 1. 0.4x plus 0.5y is equal to 2.3. Again I multiply by 10 on both sides, so I get 4x plus 5y is equal to 23. Equation number 2. இப்போ நான் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சூஸ் பண்ணணும் இல்லையா? I choose one. It is your wish, you can choose any one. So 2x is equal to 13 minus 3y. X is equal to 13 minus 3y by 2. I mark it as 3. Substitute
3 in 2. This is compulsory. So 4 into 13 minus 3y by 2 plus 5y is equal to 23. We can simplify 4 and 2. So the result is 2. If you multiply 2 inside, 26 minus 6y plus 5y is equal to 23. So now 26 minus y is equal to 23. So 26 minus 23 is equal to plus y. So now the value of y is plus 3. Substitute y is equal to 3 in 3. So what happens? X is equal to 13 minus 3 into 3 by 2. So x is equal to 13 minus 9 by 2. X is equal to 4 by 2. When you cancel, the value of x is 2. So x is equal to 2, y is equal to 3 is the solution for subdivision 4. So the last subdivision in question number 1, subdivision number 5, root 2x plus root 3y is equal to 0, first equation. Root 3x minus root 8y is equal to 0 is the second equation. I choose 1. So root 2x is equal to minus root 3y. X is equal to minus root 3 by root 2y. I mark it as 3 and I substitute 3 in 2. So root 3 into minus root 3 by 2y minus root 8y is equal to 0. So root 3 into root 3, that is 3 by 2y minus root 8y is equal to 0. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 2வை அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 16 மாற்றி அதெல்லாம் பண்ணலாம். பட் ஷார்ட் எதுனா ஒய்யை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா minus 3 by 2 minus root 8 is equal to 0. இப்போது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் minus 3 by 2 minus root 8. இதை அப்படியே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் மல்டிப்ளை பண்ணால் அது என்னவா மாறும்? 0 by anything will be 0. So the value of y becomes 0. இதை substitute y is equal to 0 in 3. Surprisingly, the value of x is minus root 3 by root 2 into 0. So x ஓட வேல்யூ என்னவாகுது? 0 ஆகுது. அப்போ xும் 0, yயும் 0 for subdivision number 5. Next, question number 2. Solve 2x plus 3y is equal to 11. 2x plus 3y is equal to 11. This is equation number 1. Next, 2x minus 4y is equal to minus 24. 2x minus 4y is equal to minus 24. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். இல்லைனா HCF 2 நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் HCF என்ன பண்ண போகிறேன்? எல்லா பக்கமும் ஆன் போத் சைட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ தட் ஐ கெட் x minus 2y is equal to minus 12. Equation number 2. இப்போ இந்த கொஸ்டினில் solve and hence find the value of m. Okay, முதல்ல solve பண்ணிடுவோம். I choose 2. So from 2, x is equal to minus 12 plus 2y. இது 3. Substitute 3 in 1. 2 into minus 12 plus 2y plus 3y is equal to 11. Minus 24 plus 4y plus 3y is equal to 11. Minus 24 moves to right hand side.
4y plus 3y is 7y is equal to 11 plus 24. 7y is equal to 35. So y is equal to 5 7s are 35. இப்போ y ஓட வேல்யூ தெரியும். Substitute y in 3. So x is equal to minus 12 plus 2 into 5. So minus 12 plus 10. So the value of x now becomes minus 2. 12 பெரிய நம்பர். ஸோ 12ஓட சைன் நெகட்டிவ், சப்ட்ராக்ட் பண்ணி நான் மைனஸ் 2 போட்டேன். இப்போ நம்ம எம்மோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனில் y is equal to mx plus 3. I mark it as equation number 4. Substitute x and y in 4. அப்போ என்ன ஆகும்? 5 is equal to m into minus 2 plus 3. 5 minus 3 is equal to minus 2m. Subtract பண்ண என்ன வரும்? Plus 2 by minus 2 is equal to m. Therefore, m is equal to minus 1. m is equal to minus 1 is the solution. Let us move on to some word problems. இப்போ இந்த word problem நீங்கள் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு 5 மார்க் கொஷினை நீங்கள் ஈஸியாக போர்டு எக்ஸாமில் டேக்கிள் பண்ணலாம். பாஸ்ட் 3 years 5 மார்க் கொஷின் சாப்டர் 3 தான் அரைஸ் ஆகிருக்கு ஃப்ரம் த யூனிட் கால்ட் அல்ஜிப்ரா. Now, question number 3, subdivision 1. From the pair of linear equations for the following problems and find their solution by substitution method. கரெக்டாக their solution அப்படின்னு சிங்குலரில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸு ஒரு y தான் எக்ஸிஸ்ட் ஆகும்னு அர்த்தம். The difference between two numbers is 26. ரெண்டு நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ இதுக்கு பேர் assumption part. Let x and y be two numbers. Let x and y be two numbers. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த நம்பர் தெரியாததுனால ஒரு நம்பர் எக்ஸ் ஒரு நம்பர் ஒய்னு அஷ்யூம் பண்ணிட்டேன். த டிஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்? வித்தியாசம் அப்படின்னு அர்த்தம். வித்தியாசம் அப்படின்னா சப்ட்ராக்ஷன். அப்போ சப்ட்ராக்ஷனும் டிஃபரன்ஸும் ஒன்றா கிடையாது. சப்ட்ராக்ஷன்னா இங்கே பாருங்கள், 5 minus 2 is equal to 3. பட் 2 minus 5 is minus 3. இது சப்ட்ராக்ஷன். டிஃபரன்ஸ் வித்தியாசம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு வயசு 10, அவங்க அப்பாவுக்கு வயசு 35ன்னு வச்சுக்கோங்க. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? 25ன்னு தான் சொல்லுவோம். மைனஸ் 25ன்னு சொல்ல மாட்டோம். அது அப்பா வயசை முன்னாடி போட்டாலும் சரி, பொண்ணு வயசை முன்னாடி போட்டாலும் சரி, நம்ம என்ன சொல்லுவோம்? டிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதனால இங்கே டிஃபரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால எது பெருசு அப்படின்னு நம்ம கவலைப்படவே தேவையில்லை. எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 26. அண்ட் ஒன் நம்பர் இஸ் 3 times தி அதர். அப்போ இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒன்று பெரிய நம்பர். நான் எக்ஸு பெரிய நம்பர்னு எடுக்கிறேன், ஏன்னா இந்த டிஃபரன்ஸுங்கிற வார்த்தை இப்போ மறந்துடுவோம். இப்போ இதை சப்ட்ராக்ஷன் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 26. இது மைனஸ் 26ன்னு வரல. ஸோ அக்கார்டிங் டு தேட், ஏன்னா ஈக்குவேஷனை பார்த்தா டிஃபரன்ஸ்லாம் தெரியாது, நம்ம அந்த வார்த்தையை டிஃபரன்ஸ்ன்னு எடுத்து மைனஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த வேர்ட் ப்ராப்ளம் மறந்து ஈக்குவேஷனை மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 26. அப்போ எக்ஸு பெருசாக இருக்கணும், ஒய் சின்னதாக இருக்கணும், அதனால தான் 26 பெருசாக இருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன் நம்பர் இஸ் 3 times தி அதர். அப்போ பெரிய நம்பர் சின்ன நம்பர் மாதிரி 3 மடங்கு. ஸோ ஒய் இஸ் ஸ்மாலர் தென் எக்ஸ் நான் தான் கன்சிடர் தான் பண்ணுறேன். ஸோ தட் இன் மை கன்சிடரேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3y. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நான் என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிடியூட் 2 இன் 1 டைரக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணால் 3y minus y is equal to 26. 2y is equal to 26.
y is equal to 26 by 2, so y is equal to 13. So substitute y is equal to 13 in 2. அப்போ என்ன ஆகுது? x is equal to 3 into 13, x is equal to 39. இப்போ conclusion. Therefore 39 and 13 are the two required numbers. இது ரொம்ப முக்கியம். எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த assumption part. இதுக்கு பேரு assumption part. ஒரு word problemனா கண்டிப்பா நீங்க என்ன அஸ்யூம் பண்றீங்கன்னு எழுதணும். இது வந்து solution part. அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னா conclusion part. இது மூணுமே ஒரு word problemல இருக்கணும். Let us move on to subdivision number 2. இதுல the largest of two supplementary angles exceeds the smaller by 18 degrees, find them. அப்ப supplementary angleனால என்ன அர்த்தம்? ரெண்டு angle add பண்ணா 180 degree கிடைக்கணும். Let x and y be two supplementary angles. So first equation and the supplementary angle அப்படிங்கிற வார்த்தையே equation தான். So x plus y is equal to 180 degree, that is equation number 1. அப்புறம் the larger of two supplementary angles, அந்த ரெண்டுல எது பெருசா இருக்கோ அது எவ்வளோ பெருசுன்னா சின்னதா இருக்கிறத விட 18 degrees பெருசு. exceeds அப்படின்னா அதிகமாகிறதுன்னு அர்த்தம். அது ஆக்சுவலி அது ப்ளஸ் தான், பட் ஈக்குவேஷனில் கன்வெர்ட் ஆகும்போது எக்ஸீட்ஸ் என்னவாயிடும்? மைனஸ். டிஃபரன்ஸ் தான் அங்கே எக்ஸீட்ஸ்ன்னு அவங்க ஸ்டேட் பண்ணுறாங்க. ஸோ பெரிய ஆங்கிள் நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன், நானாக பண்ணுறேன். நீங்கள் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணாலும் கரெக்ட். ரெண்டு ஆங்கிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 18 டிகிரி. ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். ஐ கன்சிடர் திஸ் அஸ் 2. அப்படி போட்டால் என்ன நடக்கும்? இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக நான் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்ததுனால என்ன ஆகிடும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒய்க்கு கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ எக்ஸுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் இதை கன்சிடர் பண்ணலாம். சொல்யூஷன் பார்ட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. எக்ஸு ஒய் இன்டர்சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். நவ் from 2 x is equal to 18 plus y, 18 degree plus y. இது நான் 3ன்னு மார்க் பண்ணுறேன். Substitute 3 in 1. So 18 plus y is equal to 180. 18 moves to right hand side. So 2y is equal to 180 minus 18. 2y is equal to 172 degree. So y is equal to 172 by 2. Y is equal to 81 degree. இதை substitute y in 3. அப்போ x is equal to 18 plus 81. X is equal to 99 degree. Therefore 99 and 81 degrees are the required supplementary angles. Next, let us move on to subdivision 3. இது ஒரு direct question. Subdivision 3. The coach of a cricket team buys 7 bats and 6 balls for rupees 3,800.
Later she buys 3 bats and 5 balls for rupees 1750. Find the cost of each bat and each ball. ஒரு பேட்டோட விலை என்ன, ஒவ்வொரு பேட்டோட விலை என்ன, ஒவ்வொரு பாலோட விலை என்னங்கிறது question. So let x and y be the cost of one bat and one ball respectively. According to the question, அந்த கோச் என்ன பண்ணுறாங்க, 7 பேட் வாங்குறாங்க. ஒரு பேட்டோட விலை 100 ரூபானா 2 பேட்டோட விலை 200 ரூபா இல்லையா? அப்போ ஒரு பேட்டோட விலை 1000 ரூபானா 2 பேட்டோட விலை 2000 ரூபா. இப்போ ஒரு பேட்டோட விலை x ருபீஸ். அப்போ 7 பேட்ஸ்னா 7 into x and 6 balls plus 6y is equal to 3800. Equation number 1. Next, she buys 3 bats and 5 balls. 3 bats and 5 balls for rupees 1750. This is equation number 2. Now I choose 2. From 2, 3x is equal to 1750 minus 5y. X is equal to 1750 minus 5y by 3. This is equation number 3. Substitute 3 in 1. So 7 into 1750 minus 5y by 3 plus 6y is equal to 3800. இப்போ 7 உள்ள மல்டிப்ளை பண்ணா அதாவது 1750 into 7 0 5 7s are 35 remainder 3 49 plus 3 52 remainder 5 7 plus 5 12 அப்போ 12250. 12,250 minus 5 7s are 35y 12,250 minus 7 5s are 35y. இப்போ LCM எடுத்தோம் அப்படின்னா 3 6 are 18y. In the 3 right hand side cross multiply on or no problem by 3 is equal to 3800. இப்போ இதை simplify பண்ணா 12,250 minus 17y 35 18 ரெண்டை subtract பண்ணா 17 கிடைக்கும். பெரிய சைன் நெகட்டிவ் நம்பர், அதனால 35 is a great number, so மைனஸ் எடுத்தாச்சு. 3 அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 0 8 3s are 24 ரிமைண்டர் 2 9 plus 2 11. இப்போ 12250 minus 11,400 is equal to plus 17y. இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 12,250 11,400 0 minus 0 0 5 minus 0 5. இப்போ borrow பண்ணோம் அப்படின்னா 12 ஆயிடும். 12 minus 4 is 8 again 0 0, so 850 is equal to 17y. Therefore y is equal to 850 by 17. So 5 17s are 85, y is equal to 50. Now substitute y is equal to 50 in 3. அப்போ x is equal to 7,750 minus 5 into 50 divided by 3. So x is equal to 1,750 minus 250 divided by 3. So x is equal to 1,500.
500 by 3. So x is equal to 5 3s are 15, 500. Therefore, cost of each bat is equal to rupees 500 and cost of each ball is equal to rupees 50 is the solution. இப்போ அடுத்தது subdivision 4. Subdivision 4 la the taxi charges in a city consists of a fixed charge together with a charge for the distance covered. For a distance of 10 km, the charge paid is rupees 105, and for a distance of 15 km, the charge paid is rupees 155. What are the fixed charges and the charge per kilometer? How much does a person have to pay for traveling a distance of 25 km? இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, வாட் ஆர் த ஃபிக்ஸடு சார்ஜஸ் அண்ட் த சார்ஜ் பர் கிலோமீட்டர். அப்போ இதை லெட் எக்ஸ் பி த ஃபிக்ஸட் சார்ஜ் அண்ட் ஒய் பி த சார்ஜ் பர் கிலோமீட்டர். இப்போ ஃபிக்ஸடு சார்ஜ்னா நீங்கள் டாக்ஸி புக் பண்ணிட்டாலே காசு கொடுத்துடணும், ஏறுறீங்களோ ஏர்லையோ. புக் பண்ணி கேன்சல் பண்ணாலும் யூ ஹேவ் டு பே தட், அதுக்கு பேர் ஃபிக்ஸட் சார்ஜ். சார்ஜ் பர் கிலோமீட்டர்னா இப்போ நான் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் 10 ரூபா அப்படின்னா நான் 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா நான் 50 ரூபா பே பண்ணுவேன் டிஸ்டன்ஸுக்கு மட்டும். ஃபிக்ஸட் சார்ஜ் ஒரு 100 ருபீஸ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 100 + 50 150 நான் என்ன பண்ணணும், அந்த டாக்ஸிக்கு பே பண்ணணும். அப்போ ஃபிக்ஸட் சார்ஜுங்கிறது என்ன அப்படின்னா டாக்ஸி புக் பண்ணாலே நம்ம கொடுக்கணும். அடுத்தது சார்ஜ் பெர் கிலோமீட்டர், நம்ம எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோமோ அத்தனை இன்டூ சார்ஜ் பெர் கிலோமீட்டர் அப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஒருத்தர் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாருன்னா ஃபிக்ஸடு சார்ஜ் எக்ஸு, 10 கிலோமீட்டருக்கு 10 × y ருபீஸ். 5 கிலோமீட்டர் நான் என்ன சொன்னேன், 5 × 10 50 சொன்னேன்னா, அப்போ 10 கிலோமீட்டர்னா 10 × 10ன்னு எழுதுவோம். அந்த 10 தான் நமக்கு என்னன்னு தெரியாதனால நம்ம என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம், ஒய்ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் + 10y is equal to 105. வேற ஒருத்தர் என்ன பண்றாரு, 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 155 ருபீஸ் பே பண்றாரு. ஃபிக்ஸட் சார்ஜ் 15 கிலோமீட்டருக்கு ஒவ்வொன்றுக்கும் y ருபீஸ், அப்போ 15y. அவர் பே பண்ண அமௌண்ட் 155 ருபீஸ். ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஐ சூஸ் 1. x is equal to 105 minus 10y. இதை நான் 3ன்னு மார்க் பண்ணுறேன். சப்ஸ்டிடியூட் 3 in 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 105 minus 10y plus 15y is equal to 155. 105 plus 5y is equal to 155. 5y is equal to 155 minus 105. 5y is equal to 50. Above y is equal to 50 by 5, 10. Substitute y is equal to 10 in 3. So x is equal to 105 minus 10 into 10. So x is equal to 105 minus 100, that is x is equal to 5. இப்போ என்ன நமக்கு தெரியுது, therefore fixed charge is equal to rupees 5. Charge per kilometer is equal to rupees 10. இப்போ கண்டிஷன் என்ன கேட்குறாங்க, வேற ஒருத்தர் 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ பே பண்ணுவார். அப்போ 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் ஃபிக்ஸடு சார்ஜு ப்ளஸ் 25 கிலோமீட்டர் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் சார்ஜ் 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், plus 25 into 10. So 5 plus 250, that is 255. Therefore the person has to pay rupees 255 for a journey of 25 kilometers. Let us move on to the next subdivision.
Subdivision number 5. A fraction becomes 9 by 11 if 2 is added to both the numerator and the denominator. If 3 is added to both the numerator and the denominator, it becomes 5 by 6. Find the fraction. But last time find the fraction. So let x by y be a fraction. இதில் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 2 ஆட் பண்ணால் x by y அப்படிங்கிற ஃப்ராக்ஷன் 9 by 11 மாறும். இது அன்னோன் ஃப்ராக்ஷன் என்னவா மாறுது? நோனா 9 by 11 மாறுது. இப்போ என்ன செய்யணும்னா, you have to cross multiply this. அப்போ 11 into x plus 2 is equal to 9 into y plus 2. இங்கே ரெண்டு கண்டிஷன் வரப்போகுது. 11x plus 22 is equal to 9y plus 18. 11x minus 9y is equal to 18 minus 22. So 11x minus 9y is equal to minus 4. This is equation number 1. Similarly, அடுத்த condition என்ன அப்படின்னா, if 3 is added to both the numerator and denominator, it becomes 5 by 6. அப்போ x plus 3 by y plus 3 is equal to, இப்போ அந்த fraction 5 by 6 மாறுது. அப்போ 6 into x plus 3 is equal to 5 into y plus 3. 6x plus 18 is equal to 5y plus 15. 6x minus 5y is equal to 15 minus 18. So 6x minus 5y is equal to minus 3. இது equation number 2. இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். ஸோ ஃப்ரம் 2, 6x is equal to minus 3 plus 5y. x is equal to minus 3 plus 5y by 6. இது 3ன்னு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ substitute 3 in 1. ஏன்னா நான் 2லேருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ I have to substitute 3 in 1. அப்போ 11 into minus 3 plus 5y by 6 minus 9y is equal to minus 4. இப்போ minus 33 plus 55y. இப்போ 6 அங்கே cross multiply பண்ணிங்கன்னா 54y by 6 is equal to minus 4. அடுத்தது minus 33 plus y is equal to 4 6 are minus 24. So y is equal to minus 24 plus 33. Y is equal to 9. Y is equal to 9. இப்போ substitute y is equal to 9 in 3. அப்போ x is equal to minus 3 plus 5 into 9 divided by 6. அப்போ என்ன ஆகும்? minus 3 plus 45 by 6. x is equal to 42 by 6. கேன்சல் பண்ணிங்கன்னா x ஓட வேல்யூ 7. Therefore 7 by 9 is the required fraction. இப்போ last question, subdivision number 6. 5 years hence the age of Jacob will be. 5 years hence. ஹென்ஸுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம், ஃபியூச்சர். ஃபியூச்சர்னாலும் பாஸ்ட்னாலும் ப்ரெசண்ட்னாலும் இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்க இந்த கொஸ்டினில் அப்படின்னா, ஜாக்கப் அண்ட் ஹிஸ் சன். ஜாக்கப்பையும் அவர் பையனை பற்றியும் பேசுகிறாங்க. அப்பா தான் எப்பயுமே பெரியவராக இருப்பார். கடைசியாக என்ன கேட்குறாங்க? வாட் ஆர் தேர் ப்ரெசன்ட் ஏஜஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ லெட் எக்ஸ் and y be the present ages of Jacob and his son respectively. Jacob and his son respectively. இப்போ 5 years hence-னா 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இப்போ உங்களுக்கு வயசு 14 அப்படின்னு வச்சுக்கோங்க, 14 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ஏஜ் என்னவா இருக்கும்? ஒரு +5 இன்க்ரீஸ் ஆகி 19 இருக்கும் இல்லையா?
இப்போ ஜாக்கப்போட ஏஜ் எக்ஸ்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 5, அவர் பையனுக்கு ஒய் ப்ளஸ் 5. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஜாக்கபோட ஏஜ் எக்ஸ் ப்ளஸ் 5 ஆகும், அவர் பையனோட ஏஜ் ஒய் ப்ளஸ் 5 ஆகும் இருக்கும். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஜாக்கப் வில் பி 3 times that of his son. அப்போ என்ன அர்த்தம்? ஜாக்கபோட ஏஜ் அவர் பையனோட ஏஜ் மாதிரி 3 மடங்கு. அப்போ என்ன அர்த்தம்? அவர் பையனோட ஏஜை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஜாக்கபோட ஏஜ் கிடைக்கும். ஸோ ஐ மல்டிப்ளை த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன் வித் 3. Therefore, இப்போ ஏஜ் ஆஃப் ஜாக்கப் இஸ் 3 times that of his son. இப்போ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். Now, x plus 5 is equal to 3y plus 15. X minus 3y is equal to 15 minus 5. X minus 3y is equal to 10. Equation number 1. Next condition. இப்போ இது past. 5 years ago. இப்போ இன்னைக்கு உங்கள் ஏஜ் 14னா 5 years ago உங்கள் ஏஜ் என்னது 9. அப்போ நான் 5 என்ன பண்ணியிருக்கேன்? சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஜாக்கப்போட ஏஜ் எக்ஸ் மைனஸ் 5, அவர் பையனோட ஏஜ் ஒய் மைனஸ் 5. இப்போ எப்படி அவங்க கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஜாக்கப்ஸ் ஏஜ் வாஸ் 7 times. அப்போ ஜாக்கப்போட ஏஜ் 7 times தட் ஆஃப் ஹிஸ் சன், அவர் பையனோட ஏஜ் மாதிரி 7 மடங்கு. அப்போ ஒரு பையனோட ஏஜை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்பா ஜாக்கப்போட ஏஜ் கிடைக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் 5 is equal to 7y minus 35. x minus 7y is equal to minus 35 plus 5. x minus 7y is equal to minus 30. இது equation number 2. இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சூஸ் பண்ணுவோம். நான் 1 சூஸ் பண்ணுறேன். ஃப்ரம் 1 x is equal to 10 plus 3y. இதை நான் 3ன்னு மார்க் பண்ணுறேன். Now substitute 3 in 2. அப்போ 10 plus 3y minus 7y is equal to minus 30. Subtract பண்ணால் 10 minus 4y is equal to minus 30. அடுத்தது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, 30யை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுது. 30 is equal to மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுது equal to 4y. 40 is equal to 4y. இப்போ 4 டிவைட் பண்ணால் y is equal to 10. அப்படியே substitute y is equal to 10 in 3. இப்போ என்ன நடக்குது? x is equal to 10 plus 3 into 10. x is equal to 10 plus 30. x is equal to 40. Therefore, present age of Jacob is equal to 40 years and present age of his son or Jacob's son is equal to 10 years. இதோட exercise 3.2 முடியுது. அடுத்த வீடியோவில் exercise 3.2 3.3 பார்க்கலாம். Thank you students.